சாப்பாட்டுக்கு வச்ச சாதம் மிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1 கப்பு வடித்த சாதம், அது கூட 3/4 கப்பு ரவை, உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை, உப்பும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்ட அப்புறமா இது கூட துருவின வெள்ளரி பிஞ்சு ஒரு 3/4 கப்பு, தண்ணி விட்டுக்கும் இல்லையா, துருவும் போது அதோட சேர்த்து விட்டுருங்க. வேறு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, துருவின கேரட் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. அது எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவும் இல்லை விடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே அதில் இருக்கட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூட கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பதத்துக்கு வேணும். ரொம்ப காஞ்சா மாதிரி இருக்குன்னா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. கையில் எடுக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி வந்தோன்னா குழிப்பணியார கல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ திறந்து பார்த்துட்டு திருப்பி போட்டு கொடுங்க. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் ஆனால் எடுத்துருங்க. சட்னியோட சர்வ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.